வணக்கம் மெர்க்குரி நேயர்களே. நான் உங்க கீர்த்தனா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் சிங்கர் 10ல எல்லா ஜெனரேஷன் பீப்பிளையும் கவர் பண்ணிட்டு வர நம்ம ஜான் ஜெரோம் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட சொந்த ஊர் என்ன? நான் கள்ளக்குறிச்சி பக்கத்துல பழைய சிறுங்கூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த விஜய் டிவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஆக்சுவலா? நான் ஆக்சுவலாக காலேஜில் ஒரு நாள் லீவு கிடச்சிச்சு. நான் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போது கள்ளக்குறிச்சியில் ஆடிஷன் நடக்குது, விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. சும்மா நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் காலேஜ் மறுபடியும் போயிட்டேன். செகண்ட் ரவுண்டு கோயம்புத்தூர் அப்படி சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ண அதுலேயும் செலக்ட் ஆகிட்டு, அப்புறம் தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லாமே சென்னையிலே தான் ஆடிஷன் நடந்துச்சு. அட்டன் பண்ணேன். லாஸ்ட்டு ஃபிஃப்த் ஃபைனல் ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு நான் காலேஜ் போயிட்டு எப்படியும் நமக்குலாம் கால் வராது அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பார்த்தா லாஸ்ட் நாள் அன்னைக்கு நான் காலேஜில் லீவ் போட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் தான் இருந்தேன். கால் வந்துச்சு, நீங்கள் டாப் 20ல் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படி சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எப்படி தான் அதை வெளிப்படுத்துறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன், செலக்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க? அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாரு. அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் பாட்டு பாடுவார். அப்பாவும் பாட்டு தான் பாடுறாரு. ஓ, அப்போ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த பாட்டு பாடணுங்கிற டேலண்ட் இருக்கும்? ஆமாம், அப்பா கூட நான் சின்ன வயசுலேருந்தே போவேன். அப்பா கூட பாடுறது பார்க்குறதுக்கு போவேன். நான் பாடலாம் மாட்டேன். ஒரு கொஞ்சம் பெரிய பையனாவா அப்பா நீ எதனா பாட்டு பாட சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏன்னா மைக் கொடுப்பாரு. அப்பா அப்படியே பாடி பாடி. ஸோ எப்பயுமே ஷோலையும் சரி, இப்போ இந்த இன்டர்வியூலையும் சரி, எப்பயுமே வேஷ்டி சட்டையோடயே இருக்கீங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? எனக்கு வேஷ்டி கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் எங்கள் ஆடிஷன் வரும்போது ஃபைனல் இதுக்கு வேஷ்டி கட்டிட்டு வந்தேன். அப்போது பார்த்துட்டு வேஷ்டி கட்ட வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக அது எனக்கே பிடிச்சிருந்துச்சி. மக்களும் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் வேஷ்டி கட்டிட்டு அந்த பையன் அப்படி சொல்லிட்டு நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமாம். ஸோ இதை எப்படி வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணீங்க? சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே. அவங்களுக்கு நான் இங்கே வந்துட்டோடனே அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பர் சிங்கர் போயிட்டியா போதும், நீ இதுக்கப்புறம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாடும்போது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்களா இது தப்பாக பாடுறீங்க அப்படிலாம் சொல்லி நீங்கள் பாடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்பா கூட? சின்ன வயசுலேருந்தே அதான் நான் பாடினேன்னா இந்த இடம் தப்பாக இருக்குது திருத்திக்கோ, இது இப்படி பாடக்கூடாது இப்படி பாடணும் அப்படி சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுப்பாரு. அதில் தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த ஷோக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பர்சன்னா யாருன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக அப்பா தான். நான் வர்றதுக்கு காரணம் அப்பா தான். எங்க அப்பா எப்படின்னா ரொம்ப ஜாலி டைப்பு. என்கிட்ட மட்டும் வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு என்னடா அவங்க அப்பா இவ்வளோ டெரராக இருக்காரு அப்படி சொல்லிலாம் கேட்பாங்க. ஆனால் அவர் செம காமெடி பீஸ் வீட்டிலலாம். நான் எங்கள் ஆடிஷன் வரும்போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. நம்ம பையன் போயிடுவான் அப்படி சொல்லிட்டு ஒரு ரவுண்டு ஆடிஷன் கூப்பிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்டு வந்து அப்படியே ஜாலியாக இங்கே வந்தாச்சு. வந்ததுலேருந்து அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ பசங்கனாலே அம்மா செல்லம் தானே சொல்லுவாங்க. நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ல? கண்டிப்பாக. எப்படின்னா நான் அப்பா கூட வீட்டிலலாம் நான் பாட்டெல்லாம் பாடவும் மாட்டேன். நான் பாடி யாரும் கேட்டே இருக்க மாட்டாங்க. அப்பா கூட நான் ப்ரோக்ராம் போகும்போது அங்கே தான் பாடுவேன். அதை எனக்கே தெரியாமல் அப்பா வீடியோ எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட காட்டிகிட்டு இருப்பாரு. அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா அங்கெல்லாம் அப்பா கூடலாம் போய் கச்சேரியில் பாடுறேன், அம்மாக்காக வீட்டில் ஒரு பாட்டு கூட பாடி காட்ட மாட்டியாடான்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. அம்மா கூட அவ்வளோவா, அப்பா கூட தான் எப்போவுமே. சரி, அப்பாக்காக ஒரு பாட்டுனா ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக இந்த சாங் வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்டு இந்த சாங் தான் பண்ணேன், பச்சை மலைப்பூவு. அப்பா அடிக்கடி ப்ரோக்ராமில் பாடி நான் இந்த சாங் கேட்டிருக்கேன். இந்த சாங் பாடி தான் என்னை எல்லாருக்குமே தெரியும். நான் எங்கே போனாலும் பச்சை மலை ஜானு, பச்சை மலைப்பூ அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சாங்கை அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணி பாடுறேன். பச்சை மலைப்பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்டுரங்கு தூரி தூரி தூரி, பச்சை மலைப்பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு.
அப்படியே வாய்ஸ் அப்படியே இப்ப இருக்கிறத விட அப்படியே டோட்டல் சேஞ்சா இருக்கு வாய்ஸ் ஆக்சுவலா. தெரியல, நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீ பேசும்போதும் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, நீ பாடும்போது வேற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. நீங்களும் அதே சொல்றீங்க. நீங்க வீட்ல நீங்க மட்டும் தானா இல்ல தம்பி தங்கச்சி அக்கா யாராச்சும் இருக்காங்க. இருக்காங்க? அக்கா இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அக்கா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களும் என்ன எப்போ நான் குழந்தையா இருக்கக்குள்ள இருந்தே நான் பாடுவேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நீ சின்ன வயசுல இருந்தே நல்லா பாடுவ அப்படி சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்லை. அக்காவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ செட்ல எப்படி இருக்கும்? எல்லாருமே வந்து ஜட்ஜஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. மனோஜ் சார் வந்து எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருக்க டைமில் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், மற்றபடி ஜாலியாக இருப்பார். அனுமன் வந்து எப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் நிறையா கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமும் இந்த இடம்லாம் நீ தப்பு பண்ணுறடா, அதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சுஜாதா மேம் வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பாங்க செட்டில். அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஷான் சார் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து ராஜா சார் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் பாட்டு பாடினாலே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார் அவர். ஷான் சாரும் அப்படியே ஜாலியாக தான் இருப்பார். அவர் எதனா காமெடி பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லா ஜட்ஜஸுமே. நீங்க நார்மலாவே ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா செட்ல ஒருத்தர்கிட்ட மட்டும் நீங்க ரொம்ப பேசுவீங்களாமே, ரொம்ப ஃப்ரெண்டா, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா அவங்க கிட்ட மட்டும். ஆமாம், விக்னேஷ் அண்ணா. அவங்கள பத்தி சொல்லுங்க. விக்னேஷ் இப்போ வந்து எப்படின்னா வெளியெல்லாம் அமைதியாக இருப்பார், உள்ளார பார்த்தா ஃபுல்லாக வால், அவ்வளோ வால். ஜாலியாக என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார். எல்லாரையுமே கமெண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு லாஸ்ட்டில் உட்காந்து லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பின்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம். ஜாலியாக இருக்கும் அது. உங்களுக்குன்னு ஒரு ட்ரெய்னர் இருப்பாங்கல்ல. ஸோ உங்க ட்ரெய்னர் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணாங்க? ட்ரைனர் ஸ்ரீவர்தினி மேம் சொல்லிட்டு எனக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப தங்கமானவங்க. அவங்க எதுவுமே ஒன்று பயம்படுத்த மாட்டாங்க. ஒரு பாட்டு எடுத்தோன்னா ஐயோ இந்த பாட்டு அவனுக்கு வராரு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. எந்த சாங்குனாலும் நீ பாடிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு. பாசிட்டிவிட்டியை ஆமாம், கொடுக்கறது. எனக்கு கூட அந்த நம்பிக்கை இருக்காது பாடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ பாடிடுடா அப்படி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க. ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு ரீசன். கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து இருக்க முடியாது. ஷோல நிறைய வாட்டி எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஏன் எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்கும்? அப்பா வந்து எஸ்பிபி சாரோட பாட்டு தான் பாடுவார் எப்போவுமே. எல்லாரும் சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்து எஸ்பிபி வாய்ஸ்ரான்னு சொல்லிட்டு நானும் கேட்பேன். அப்பா நிறையா பாட்டு பாடுவார். எஸ்பிபி சாரோட சாங்ஸ் தான் அவர் பாடுறது. ஒரு 90% எஸ்பிபி சாரோட சாங்ஸ் மட்டும்தான் பாடுவார். நான் அதை கேட்டு 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 அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கும். அவரோட பாட்டு இல்லைன்னா தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். எஸ்பிபி சார் சாங்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்? அவரே தெய்வம் மாதிரி எப்போவுமே அவரோட பாட்டு தான் கேட்பேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க, எனக்கு எல்லா சாங்குமே. பச்சை மலைப்பூ நான் இப்போ பாடினது அவரோட ஃபேவரட் சாங். இளைய நிலா, என்ன சத்தம் இந்த நேரம், அதெல்லாம் அவரோட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எஸ்பி சார் பாடினது. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே. எஸ்பிபி சார் சாங்லேயே இந்த லைன்லாம் வந்துட்டு எப்படி இவங்க இப்படி பாடினாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு லைன்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சது உண்டா? நிலாவை வா சாங்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த சாங் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கண்ண முடியும், ஆஹா எப்படி இப்படி பாடியிருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜட்ஜஸ் தாண்டி உங்களுக்கு இந்த ஷோல ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க யாரை நினைக்கிறீங்க? விக்னேஷ் அண்ணா. ஸோ எப்படி அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவர் எப்படின்னா ஆக்சுவலாக அவர் வேற இடத்துல இருந்து அவரும் காம்படிஷன் தான் வந்திருக்காரு. நான் வேற ஒருத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எதனா சாங் செலெக்ஷன்னாலும் நீ இந்த சாங் என்ன உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து, நான் எதனா தப்பாக பண்ணால் சொல்லி கொடுக்கறதுலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். விக்னேஷ் நான் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். விஜயகாந்த் சார் ட்ரிபியூட் ரவுண்ட்ல நீங்க ட்ராஃபி வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்துமணி மாலை தான் அந்த ரவுண்டில் நான் பாடினேன். அந்த சாங் பாடினேன், விஜயகாந்த் சாரோட சாங் பாடினேன். பாடிட்டு லாஸ்ட்டாக அப்படியே எல்லாம் உட்காந்துருந்தோம். அந்த ட்ராஃபி யாருக்கு போக போகுது ஜான்னு சொல்லி சொன்னோன்னே அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டேஜ் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லா ஜட்ஜஸும் ஸ்டேஜ்க்கு வந்து அதை கொடுத்து நான் வாங்கி அப்பாவும் ஸ்டேஜ்க்கு வந்தார். மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அது. அப்பாவை ஸ்டேஜ்
ஊர்ல எல்லாம் கச்சேரியிலே பாடிட்டு இப்போ டெலிவிஷன்ல எல்லாம் வீட்ல எல்லாம் டிவியில பார்க்குறாங்க. நான் பாடினது இல்லாமல் அப்பா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவரும் நானும் அந்த கையில் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா அன்னைக்கு அழுதுட்டார். ஆக்சுவலாக ஸ்டேஜில் அவர் வந்து அங்கே நின்னோடனே வீட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டப்போ? ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு லைஃபோட எண்ட் கோல் மாதிரி ஆமா. இருந்துச்சு. முத்து மணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாலாட்ட வெட்டத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே. அப்பா வந்து ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க. ஸோ ஆர்கெஸ்ட்ரா அப்படி அதுவும் ஊர் சைட்லன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கண்டிப்பா. ஸோ அதை அதை பிரேக் பண்ணி எவ்வளவோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்தப்போ அப்பா என்ன சொன்னார்? அப்பா ஒரு 30 வருஷமா பாடிட்டு இருக்காரு ஆர்கெஸ்ட்ரால. அப்பையிலேருந்தே பேமெண்ட்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் இருக்காது. ஆர்கெஸ்ட்ராலாம் போனால் கச்சேரி என்னடா கச்சேரி போகிறாங்க அவ்வளோதான் பேசுவாங்க ஊரில். ஆனால் பாட்டு பாடுறாங்க எதுவும் பெருசாலாம் எதுவும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சீசன் ஒரு வருஷத்தில் இவ்வளோ தான் ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு பாதி இருக்கும், பாதி எதுவுமே இருக்காது. அந்த இருக்கிற சீசனில் போகிறத வச்சு தான் வீட்டில் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதான் அப்போ கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக நிறையா இருந்துச்சு. அப்பவும் அப்பா அந்த பாடுறதை விடலை. ஆமாம், அவருக்கு இருக்க ஒரே இது பாடுறது மட்டும்தான், வேற எதுவும் அது கிடையாது அப்பாவுக்கு. நான் அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் செலக்ட் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாவை எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. என் மூலயமா அப்பாவை கூப்பிட ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இப்போது சூப்பர் சிங்கரில் பாடுறானே உங்கள் பையன், அவங்க அப்பா தானே. நீங்கள் எங்கே போனாலும் அப்பா ப்ரோக்ராம் எங்கேயாச்சும் போனார் கால் பண்ணுவார். நான் இங்கே போனேன், நான் இந்த ஊர் போனேன், உன்னை கேட்டாங்க அப்படி சொல்லி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா இவ்வளோ நாள் தெரியாத இருந்தாங்க. அவ்வளோ. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? ராஜா சார். கண்டிப்பாக. ஏன் அவர் பிடிக்கும்? அவ்வளோ பாட்டு ராஜா சாரோட மியூசிக்கில் எஸ்பிபி சார் நிறையா பாட்டு பாடியிருக்காரு. அது ஏன்லாம் தெரியல, ஆனால் அவரோட பாட்டு கேட்டாலே எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அழைப்பே நிலாவேவா செல்லாதேவா. அடுத்ததா ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவேன். நீங்க அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடணும். டக்குன்னு பாடணுமா? டக்குன்னு பாடணும். சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தையில போயிடலாம். காதல். காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். அம்மா. ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. அக்கா. கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. விக்னேஷ். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. இறைவன். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும்
உறவு தூங்கிடாது. ஜான் ஜெரோம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே என்றும் உலாவுமே, நாளை என் கீதமே என்றும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிவலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். பிரிவு. வெண்மேகம் பெண்ணாக உருவானது, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுது, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. சூப்பரா பண்ணீங்க. ஸோ இதோட இந்த கேமை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் செஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு செட்லயே ரொம்ப பிடிச்ச ஜட்ஜ் யாரு? எல்லா ஜட்ஜஸ்மே ரொம்ப பிடிக்கும். இப்படி சொன்னா எப்படி? இல்லை, ரொம்ப பிடிச்ச ஜட்ஜுனா சுஜாதா மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லா ஜட்ஜ், என் பேர் அவங்க கூப்பிடுறதே ஜான் தான், என் பேர் ஜானே அப்படி சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு எதனா கமெண்ட் சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க கூட நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அது மறக்க முடியாத மூமெண்ட். அது என்ன எஸ்பிபி பாட்டு அது? சாரும் சுஜாதா மேமும் பாடின சாங் அது. நான் ஒரு சாங் பாடி முடிச்ச உடனே மேமே ஜான் கூட நான் ஒரு பாட்டு பாடணும் அப்படி சொல்லிட்டு மேமே கேட்டு ஸ்டேஜ் ஏறி வந்தாங்க. அந்த மூமெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சொல்லவே தெரியல எனக்கு. ஏன்னா எஸ்பிபி சாரும் சுஜாதா மேமும் பாடின பாட்டு அது. சாருக்கு பதிலாக நான் பாடுறேன், ஒரிஜினல் சிங்கர் கூட பாடுறேன் நான். பாடின அழகூரில் பூத்தவளேன்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ செட்டில் வந்து மாக்காப்பாவாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க? எவ்வளோ ஜோவியலாக இருப்பாங்களா, இல்லை ஷூட்டில் மட்டும் அப்படி இருப்பாங்களா? மாக்கா பாண்டனும் பிரியங்காவும் நீங்கள் டிவியில் பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா அவ்வளோதான், ஷோவே ரொம்ப கடுப்பாக இருக்கும். மாக்கா பாண்டெல்லாம் என்னை கூப்பிட்றதே, என் பேர் ஜான் ஜெரோம், டேய் ஜொரம் ஜொரம் அப்படிதான், ஜொரம் தான் கூப்பிடுவாரு. கூப்பிடுறதுக்கே அப்படிதான் கூப்பிடுவாரு. பிரியங்காக்காவும் ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்க என்னை பார்த்தாலே கலாய்ச்சிக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க பிரியங்காக்கா. உங்களுக்கு முதல்ல இந்த சூப்பர் சிங்கரில் பாடிட்டு அது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கும்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ நம்ம பாடிட்டோம், இப்போ டிவியில் வரப்போதா, எப்போ வரப்போகுது எப்போ வரும், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். டிவியில் இன்னைக்கு வருதுன்னொடனே அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே தூங்கலை. டிவியில் வரப்போதில்ல, நம்ம பாடினது டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். டிவியில் எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஊரில் இருந்து யாருமே வந்தது கிடையாது, இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்தது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் டைம், கள்ளக்குறிச்சியிலேருந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பார்த்துட்டு எனக்கு பார்க்கும்போது நான் நம்ம தான் டிவியில் பாடுறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஊர்ல எல்லாரும் இதை எப்படி பார்த்தாங்க? உங்களுக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணிலாம் விஷ் பண்ணாங்களா? என்ன நிறைய பேர் கால் பண்ணாங்க, என் நம்பர் வச்சிருக்கவங்க நிறைய பேர் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து, நான் இருக்கேன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நல்லா பாடுறான், அவரை பார்க்க தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும், சம்பாரிச்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கி தரணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்களா? நான் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கி ஊரில் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போனோம், நான் கூப்பிட்டுட்டு போனோம், நான் சம்பாரிச்சு வாங்கணும். இது சின்ன வயசுலேருந்தே இது உங்களோட ஆசையா? ஆமாம். எபிசோட்ல வந்து மனோ சார் வந்து உங்களை ஹக் பண்ணி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அந்த ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரோட சாங் தான் நான் பாடினேன், மெதுவாக தந்தி அடிச்சானேன்னு சொல்லிட்டு அவரோட பாட்டு தான் நான் பாடினேன். அவர் எந்திரிச்சு நின்று கை தட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் எந்திரிச்சு வந்து ஹக் பண்ணது எனக்கு அப்படியே ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லாஸ்டா இந்த ஷோவை உங்களோட ஒரு ஃபேவரட் சாங்கோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன், அழகூரில் பூத்தவளே,
என்னை அடியோடு சாய்த்தவளே.